தூங்கும் புலியினை பறை கொண்டெழுப்புவோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்புவோம், தீங்குறு பகைவர் இவரென நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சியில் வேல் கொண்டு தாக்குவோம். எந்த ஆரியர்களின் அரசியலை எதிர்த்து இந்த திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்டதோ, எந்த பார்ப்பனர்களின் அரசியலை எதிர்த்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டதோ, அதே ஆரியர்கள் காலில் கொண்டு போய் திமுகவை விளைவைத்தார் இந்த மு.க. ஸ்டாலின். அதே பார்ப்பனர்கள் காலில் கொண்டு போய் விளைவைத்தார் இந்த மு.க. ஸ்டாலின். அப்படின்னா அது மிகையாகாது. காரணம், நம்ம மு.க. ஸ்டாலினுக்கு இருந்த அந்த பதவி வெறி, எப்படியாச்சும் முதலமைச்சர் நாற்காலிய கைப்பற்றியே தீரணும் அப்படின்னு இருந்த அந்த பதவி வெறிதான் இந்த பார்ப்பனர் காலில் திமுகவை விளைவச்சது. இந்த ஆரியர்கள் காலில் திமுகவை கொண்டு போய் விளைவச்சது இந்த மு.க. ஸ்டாலினின் பதவி வெறிதான். அதாவது பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஒரு ஆரியர்கிட்ட பணத்தை கொடுத்து அமைதி பூங்காவா இருந்த தமிழ்நாட்டை சீர் வச்சாரு இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின். அமைதி பூங்காவா இருந்த தமிழ்நாட்டை போர்க்களமா ஆக்குனாரு இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த ஆரியர் பிரசாந்த் கிஷோர்கிட்ட பணம் கொடுத்து அந்த ஆரியரின் பிரசாந்த் கிஷோரின் என்னப்படி தமிழ்நாட்டை சீர் வச்சாரு இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின். சரியா? எங்கு பார்த்தாலும் போராட்டம் எடப்பாடி ஆட்சியில. காரணம், இந்த மு.க. ஸ்டாலினின் பதவி வெறி. இந்த மு.க. ஸ்டாலின் பதவி வெறி தான் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் போராட்டம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. சரியா? இதுக்கு விதை போட்டவர் நம்ம ஆரியர் பிரசாந்த் கிஷோர். இந்த ஆரியர் பிரசாந்த் கிஷோருக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் பல 100 கோடி ரூபாய்களை கொடுத்து இந்த மாதிரி சிந்தனைகளை கடன் வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் விதைச்சாரு இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின். சரியா? எங்கு பார்த்தாலும் கொலைகள் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் பதவி வெறிதான். எடப்பாடி ஆட்சியில எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் நடந்ததுக்கு காரணம் இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலினின் பதவி வெறிதான். இந்த போராட்டங்களை தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு காரணமாக இருந்துச்சு. முத்துவேல் கருணாநிதி மகனின் மு.க. ஸ்டாலினின் பதவி வெறி அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவியை அடைஞ்சே தீரணும். காரணம், அங்கதான் மக்களின் வரி பணம் கோடி கோடியா கொட்டி கிடக்குது. அந்த வரி பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரே சாவி முதலமைச்சர். அந்த சாவி, அந்த சாவியை எப்படியாச்சும் கைப்பற்றணும்னு சொல்லி இந்த மு.க. ஸ்டாலின் அந்த பதவி வெறிக்காக பிரசாந்த் கிஷோருங்கிற அந்த ஆரியர் காலில் கொண்டு போய் திமுகவை விழ வச்சு அவர் அடிப்படையில் அவருடைய சிந்தனைப்படி, பிரசாந்த் கிஷோரின் சிந்தனையின்படி செயல்பட்ட இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் சமூக ஆர்வலர், சம நீதி பேசக்கூடிய சமூக நீதிமானு. இவர் தான் பட்டியலினத்துக்கு பாதுகாவலர். வெக்கமா இருக்குடா, வெக்கமா இருக்கு. இந்த பட்டியலினத்தின் பாதுகாவலர்னு சொன்னா அதை விட கேவலமான ஒரு செயல் வேற எதுவுமே இருக்காது உலகத்திலேயும். சரியா? இந்த பதவி வெறிக்காக தமிழ்நாட்டை சீரழிச்சிருக்கான் மனுஷன். இந்த மு.க. ஸ்டாலினுடைய பதவி வெறிக்காக தமிழ்நாட்டை சீரழிச்சிருக்காப்ல. சரியா? தமிழ்நாட்டை சீரழிச்சு தூத்துக்குடியில 15 பேர் சுட்டுக் கொள்றதுக்கு காரணமே இந்த மு.க. ஸ்டாலின் தான். சரியா? இந்த மு.க. ஸ்டாலின் செஞ்ச சதியினாலதான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம் அவ்வளவு பெருசா உருமாறினது காரணம். சரியா? அந்த போராட்டத்துல 15 பேரை சுட்டு கொண்டதே இந்த மு.க. ஸ்டாலினின் சதி வேலை தான். இந்த சதி வேலையெல்லாம் செஞ்சது மு.க. ஸ்டாலினின் பதவி வெறி. இந்த வேலை திட்டத்தை நம்ம பிரசாந்த் கிஷோர் மு.க. ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்காரு. இப்ப புரியுதா? ஆரியனும் திராவிடனும் ஒன்னா கைகோர்த்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிருக்கான் எப்படிங்கிறத நம்ம தமிழ் உறவுகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? புரிஞ்சுக்கோங்க. இதை விட கேவலமான அரசியல் வேற எவனாலையும் செய்ய முடியாது. நல்லா இருந்த தமிழ்நாட்டை சீரழிச்சு எங்கு பார்த்தாலும் போராட்டம், எங்கு பார்த்தாலும் கலவரம், எங்கு பார்த்தாலும் படுகொலைகளை உருவாக்குது இந்த மு.க. ஸ்டாலின் அரசு.
மு க ஸ்டாலினின் பதவி வெறி எடப்பாடி ஆட்சியில நடத்தி காட்டாரு. சரியா? இதெல்லாம் நடத்தி காட்டுறதுக்கு மூளையா செயல்பட்டது அந்த ஆரியரின் பிரசாந்த் கிஷோரின் மூளை தான். சரியா? ஆரியரின் மூளையை கடன் வாங்கி, பிரசாந்த் கிஷோரின் மூளையை கடன் வாங்கி தமிழ்நாட்டுக்கு செயல் திட்டமா ஆகினது இந்த மு க ஸ்டாலின். மு க ஸ்டாலினின் பதவி வெறிதான் தமிழ்நாட்டை சீர்குலைச்சது. சரியா? அதுதான் அப்படி இருந்துச்சு அப்படின்னா மு க ஸ்டாலினின் பதவி வெறிக்காக தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எடப்பாடி ஆட்சியில. அதுதான் உண்மை. சரியா? எடப்பாடியின் பேரை சொல்லி எடப்பாடி ஆட்சி கேவலமா இருக்கு, கொடூரமா இருக்குன்னு மக்கள் நினைக்கணுங்கிறதுக்காக இந்த மு க ஸ்டாலின் இல்லாத பிரச்சனைகளை பூரா தமிழ்நாட்டில் உருவாக்கி விட்டுருக்காரு. எங்கு பார்த்தாலும் போராட்டத்தை உருவாக்கிக்காரு, எங்கு பார்த்தாலும் கொள்ளைகளை உருவாக்கிக்காரு, எங்க பார்த்தாலும் மக்களை சீரழிய வச்சிருக்காரு இந்த மு க ஸ்டாலின் எடப்பாடி ஆட்சி காலத்துல. இதெல்லாம் எதனால நடந்தது? மு க ஸ்டாலின் பதவி வெறியால வந்தது. அந்த பிரசாந்த் கிஷோரின் செயல் திட்டத்தால செயல்படி காட்டினாரு மு க ஸ்டாலின் அப்படின்னா அது மிகையாகாது. இப்படியெல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த இந்த மு க ஸ்டாலின் சொல்றாரு இதுதான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாம சவடால் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு இந்த மு க ஸ்டாலின் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு. சரியா? இது ஒரு மாடலு, இதுக்கு பேரு திராவிட மாடலு. வெக்கம் இல்ல. தன்னுடைய மக்களை கொன்னு குமிக்கிறது ஒரு அரசாங்கம் செய்யற வேலையா? தன்னுடைய குடிகளை கொன்னு குமிக்கிறது ஒரு அரசாங்கம் செய்யற வேலையா? ஒரு அரசியல்வாதி செய்யற வேலையா? நீங்கெல்லாம் உலகத்திலேயே கேவலமான பிறவி அப்படின்னா அது உங்க பிறவிதான், உங்க பிறப்பு தான் உலகத்திலேயே கேவலமான பிறப்பு. இந்த மு க ஸ்டாலின்ங்கிற இந்த மனித பிறப்பு தான். இந்த பிறப்பு எடுத்த இந்த மு க ஸ்டாலின் இவர் மக்களின் நலனுக்காக இவர் செயல்பட்டு சொன்னா வழியில போற கிறுக்கு பைய கூட எவனும் நம்ப மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, வழியில போற கிறுக்கு பைய கூட எவனும் இந்த மு க ஸ்டாலின் மக்களின் நலனுக்காக செயல்படுறது அப்படின்னா எவனும் நம்ப மாட்டான். எடப்பாடி ஆட்சி காலத்துல எங்க பார்த்தாலும் கொள்ளைகளை நிகழ்த்தி காட்டினவர் இந்த மு க ஸ்டாலின். எங்க பார்த்தாலும் போராட்டங்களை, கலவரங்களை நிகழ்த்தி காட்டினவர் இந்த மு க ஸ்டாலின். அமைதி பூங்காவா இருந்த தமிழ்நாட்டை சீரழிச்சது எடப்பாடி ஆட்சியில, சீரழிச்சது இந்த மு க ஸ்டாலின். அப்படின்னா இந்த ஆளு எப்படி ஆட்சிக்கு வந்தா மக்களின் நலனுக்காக செயல்படுவாரு அப்படின்னு நீங்க நம்புறீங்க? இந்த ஆளு பிறவியிலேயே கொடூரமா சிந்தனை உடையவன். மக்களை அழிச்சு மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர் இந்த மு க ஸ்டாலின். சரியா? மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரே வழி முதலமைச்சருங்கிற அந்த பதவி. அந்த பதவி எனும் சாவியை கைப்பற்றியாச்சுன்னா மக்களின் வரிப்பணத்தை தாராளமா கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற ஒரே சிந்தனையில, ஒரே வெறியில இந்த மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டை சீரழிச்சிருக்காரு எடப்பாடி ஆட்சி காலத்துல. சரியா? இந்த ஆள் போய் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வாரு, தமிழ்நாட்டை நட்டமா நிறுத்திடுவாரு, பட்டியலினத்தவருக்கு இந்த ஆள் பாதுகாப்பா இருந்துவாரு அப்படின்னு சொன்னா ஆரியனும் திராவிடனும் ஒண்ணு சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை போராட்டத்துல இறக்கி விட்டு சுட்டு கொன்னு இருக்காங்க அப்படின்னா இந்த ஆள் எவ்வளவு பெரிய கொடூர சிந்தனையால பதவி வெறிக்காக எதை வேணும் செய்வான் அப்படிங்கிறதுக்கு இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு ஆலை போராட்டமே மாபெரும் உதாரணம் அப்படின்னா அது மிகையாகாது. சரியா? இந்த ஆள் எப்படியா மக்கள் நலனுக்கான ஆட்சி கொடுத்துட முடியும்? சரியா? இதன் வெளிப்பாடு தான் இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த படுகொலைகள். சரியா? அரசியல் படுகொலைகளும் சரி, குடும்ப பிரச்சனைகளால் ஆகக்கூடிய படுகொலைகளும் சரி, இந்த கையாலாகாத மு க ஸ்டாலினுக்கு கிடைச்ச வாய்ப்பு, முதலமைச்சர் வாய்ப்பு. அந்த வாய்ப்பை ஒழுங்கா பயன்படுத்த கூட தெரியாத இந்த கையாலாகாத மு க ஸ்டாலின் தன்னால எதுவுமே செய்ய முடியாது. எப்படி நீ உண்மையான வழியில, நேர்மையான முறையில ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிருந்தா மக்களுடைய பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உனக்கு இருக்கும். ஆனா நீ வந்தது பிரசாந்த் கிஷோருங்கிற
அந்த ஆரியருடைய மூளையை பயன்படுத்தி நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்ட. அதுக்கப்புறம் அவன் கடைசி வரைக்கும் உன் கூட இருந்துருவா? இருக்க முடியல. அதனால பாதி உன்னை ஆட்சி அதிகாரத்தை ஏற்றி விட்டுட்டு அந்த ஆள் ஓடி போயிட்டான். இப்போ உனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. ஒரு முட்டாப்பைய கூட செய்ய மாட்டான். மதுவை விளக்குவோம் சொன்ன, விளக்கிருக்கா? விளக்கலை. அதுக்கு மாற மதுக்கடையில கூட்டிக்கிட்டு இருக்க. மதுக்கடைகளுக்கு டார்கெட் வச்சு என் மக்கள் சம்பாதிச்சுட்டு வர்ற அந்த பணத்தை வழிப்பறி செஞ்சு வாங்கிக்கிட்டு இருக்க. உனக்கு இதை தவிர வேற என்ன தெரியும்? உனக்கு இதுதான் தெரியும், சரியா? மக்கள்கிட்ட இருந்து வரி வாங்குறோமே, அதுக்கு முறையான வழிகளை செஞ்சு கொடுத்துருக்கோமா? சுத்தமான குடிநீர் கொடுத்துருக்கோமா? சுத்தமான சாலைகள் அமைச்சிருக்கோமா? சுத்தமான கல்வி கொடுத்துருக்கோமா? சுத்தமான மருத்துவத்தை கொடுத்துருக்கோமா அப்படின்னு உனக்கு சிந்திக்கிறதுக்கு உனக்கு மூளை இல்லை. காரணம் உனக்கு மூளையா இருந்தது பூரா பிரசாந்த் கிஷோருங்கிற அந்த ஆரியர். இன்னைக்கு அவர் உன்னை விட்டு போயிட்டாரு. உனக்கு கையேறு படலமா நீ செயல்பட்டுக்கிட்டு இருக்க. எங்கு பார்த்தாலும் படுகொலைகள், எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராய மரணங்கள், எங்கு பார்த்தாலும் கஞ்சாக்கள், எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள் கடத்தல்கள், எங்கு பார்த்தாலும் நம்ம அது என்னது கூட்டு, அதாவது எங்கு பார்த்தாலும் கூட்டு சதி பண்ற அந்த கூட்ட, அதாவது கூலிப்படைகளின் ஆட்சியை நீ நிகழ்த்தி காட்டிக்கிட்டு இருக்க. கூலிப்படையை வச்சு நீ ஆட்சி அதிகாரத்துல செயல்பட்டுக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதி. தூங்கும் புலியினை பறை கொண்டெழுப்புவோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்புவோம், தீங்குறு பகைவர் இவரென நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சியில் வேல் கொண்டு தாக்குவோம்.